காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, குழந்தைங்க எப்படி டான்ஸ் பண்றாங்க அத பத்தி தான் பார்க்க போறோம். குழந்தைங்க எல்லாமே ஸ்கூல் கிட்ஸ், எல்லாமே யூகேஜி, ப்ரீகேஜி, எல்கேஜி படிக்கிறவங்க. இவங்களால என்ன டான்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். ஆ, ரொம்ப நல்லா ஆடலானாலும் கொஞ்சம் பரவாயில்லாம ஆடுவாங்க. ஏன்னா எல்லாமே குட்டி குட்டி பசங்க. ஸோ அவங்க இப்பதான் லேர்ன் பண்றாங்க எப்படி டான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு என்ன நான் சொல்லிக் கொடுக்கணுமோ அதை நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோல அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே நான் கிளம்பிட்டேன். டெய்லி நான் கொஞ்சம் லேட்டா தான் கிளம்பி போவேன் ஸ்கூலுக்கு. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பியிருக்கேன். ஒரு 11 மணிக்கு அங்க போய் ரீச் ஆனா நல்லா இருக்கும். ஸோ அதனால நான் கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பிட்டேன். செம்ம டிராஃபிக்கு. அதனால இன்னைக்கு மெட்ரோலே போயிடலாம். நாம என்னைக்கு பஸ்ல போகணும்னு நினைச்சிட்டோமோ அன்னைக்கு பஸ் வரவே வராது. மெட்ரோல போலான்னு முடிவு எடுத்தேன், பஸ் வந்துடும். இந்த பஸ்ல தான் போவேன் நான் எப்பவுமே. இப்ப பார்த்து மெட்ரோல போலான்னு ஒரு ஐடியா இருக்கு. ஆனா எப்பவுமே வராத பஸ் இன்னைக்கு வந்துருச்சு. எப்பவுமே நான் வந்து சைதாப்பேட்டையில இருந்து வடபழனிக்கு வந்து மெட்ரோ அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா மெட்ரோல போனா வந்து 30 ரூபாய் ஆகும். அதுவே பஸ்ல போனா 10 ரூபாய் தான் ஆகும். ஆனா அடிக்கடி பஸ் வராது. அந்த 5ன்னு ஒரு பஸ் மட்டும்தான் உண்டு. அந்த பஸ்ஸுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு தான் நான் இருப்பேன். வராது. இன்னைக்கு நான் மெட்ரோல போலான்னு ஒரு முடிவு எடுத்தேன். 5 பஸ் போகுது என் கண்ணு முன்னாடியே. காடு ரைட்டிங் இன் மை ஹெட். ட்ரெயின் வந்துருச்சு. மெட்ரோ சீக்கிரமாவே வந்துருச்சு இன்னைக்கு. ஆக்சுவலா எனக்கு வந்து உடம்பு சரியில்லை. நான் வந்து என்ன பண்ணலான்னா, சரி ஓகே கொஞ்சம் அதிகமாக நடக்க வேணாம், அதனால மெட்ரோல போனாலும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மெட்ரோ வந்தேன். அதே சமயம் சரி ஓகே சீக்கிரமா போகலான்னு வந்தேன். உடம்பு கொஞ்சம் அலைச்சக்கூடாதுன்னு நினைச்சேன். படியேற வச்சுட்டாங்க மெட்ரோலே. ஒரு வழியா வடபழனி வந்துட்டேன். இங்க இருந்து ஒரு 15 நிமிஷம் டிராவல் இருக்கு. டிராவல்ல நடக்கணும். அதான் நடந்து போகணும் இருக்கேன். ஸ்கூல் பக்கத்துல வந்தாச்சு. குட் மார்னிங் சொல்லுங்க. குட் மார்னிங். எல்லாரும் குட் மார்னிங் சொல்லுங்க. வெரி குட், வெரி குட். யாரும் சவுண்ட் போடாதீங்க. எல்லாம் டான்ஸ் பண்ணணும். ரெடியா இருங்க. இன்னும் அல்ற ஏன் அல்ற? பியூட்டிஃபுல் ரோசஸ் அண்ணா தனியனுக்கு. எல்லாரும் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணீங்கல்ல? வெரி குட். எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணணும்னா வீட்டுக்கு போயிட்டு டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணணும். இனிமே நான் ஆட மாட்டேன். நீங்க மட்டும்தான் ஆட போறீங்க. ஓகேவா? நான் பாட்டு மட்டும்தான் போடுவேன். நீங்க மட்டும்தான் ஆடணும். ஓகேவா? வெரி குட். பொம்மை மாதிரி அழகா இருக்கா. இந்தாங்க எல்லாம் பிளேஸ் போங்க.
எல்லாம் பிளேஸ் போங்க, எல்லாம் பிளேஸ் போங்க. மை பியூட்டிஃபுல் ரோசஸ் இதா இருக்கு. மை பியூட்டிஃபுல் ரோசஸ். ஏய் கௌஷிக் பிளேஸ்ல நில்லுங்க. என்ன பாட்டு போட்டுலாமா? நான் ஆட போறது இல்ல, நீங்க மட்டும் தான் ஆடுவீங்க. ஓகேவா? ஏதோ கொஞ்சம் முடிச்சிருக்கு. இனிமேதான் இன்னும் ஒரு டான்ஸ் பாக்கி இருக்கு. அது முடிச்சுட்டு பேரண்ட் டான்ஸ் இல்லைன்னா டீச்சர் டான்ஸ் இருக்கும், பார்க்கணும். அதையும் என்ன இவ்வளவு பேர் தானா? எல்லாம் போய் சொன்னீங்க. எனக்கு பர்த்டே இப்ப கிடையாது. ஆப்பிள் சாப்பிடவா? அதுக்கு இந்த மாசம் இருக்கு. ஓ ஏப்ரல் 3யா? வெரி குட். ஆகஸ்ட் 14. நிறைய இருக்கு, நிறைய நாள். மார்ச் 1 ஓகே ஓகே. சாங் போட்டுடலாமா? சவுண்டே வரல, போட்டுடலாமா? நல்லா சத்தமா சொல்லுங்க. வெரி குட். நல்லா போடுறேன். ஒரு வழியாக ப்ராக்டிஸு டான்ஸ் எல்லாமே கொஞ்சம் முடிச்சாச்சு. நம்ம இப்போ கிளம்புறோம் கைஸ். பாய். நான் முடிஞ்ச அளவில் நானும் சொல்லி கொடுத்துட்டேன். அவங்களுக்கு கொஞ்சம் இனிமேல் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இன்னும் 1 வீக் இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ப்ராக்டிஸ் முடிஞ்சது ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே நான் காமிச்சு தரேன் எப்படின்னு. என்னால் நிறைய பேரை வீடியோவில் காமிக்க முடியல. என்னோடய பியூட்டிஃபுல் ரோசஸ் கொஞ்சம் பேர் உண்டு, அவங்கள கொஞ்சம் வீடியோவில் நான் காமிக்கலை. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் அவங்கள காமிக்கிறேன்.